வணக்கம் நண்பர்களே. இறைவன் பற்றிய ஒரு சிந்தனை. ஒரு பறைப்பெண் எப்படி இறைவனை அடைந்தார், அந்த இறைவன் செய்த அற்புதம் என்ன? ஆப்ரேஷன் பண்ணால் தான் பழைக்க முடியும், ஆப்ரேஷன் பண்ணனா பழைக்க முடியாது, இதயத்தில் ஓட்டை இருக்குது, 12 யூனிட் ரத்தம் தேவை, 2-3 லட்சம் தொகை தேவை, பெரிய மருத்துவமனை, முதலமைச்சர்கிட்டேருந்து 40,000 முன்பணமாகவும் வந்து விட்டது. இருந்தாலும் அந்த அறுவை சிகிச்சை எல்லாம் செய்து கொள்ளாமல் ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக வாழ்ந்த கதை. அதுக்கப்புறம் அவங்க எப்படி திருமணம் செஞ்சிட்டாங்க, குழந்தை பிறந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணாமல் இன்னும் நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. செய்யலாமா செய்யக்கூடாதுங்கிறது அபிப்பிராயம் இல்லை. இந்த அற்புதங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அற்புதம் பற்றி தான் இந்த கதை. இவங்கள் ஒரு பறைப்பெண் அப்படிங்கிறத அவங்களே அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. சொல்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லை. அவங்க சொன்னாங்க, ஒரு பறைப்பெண் அப்படிங்கிறதுனால இந்த சமுதாயத்தால் நான் தாழ்த்தப்பட்டேன், எனக்கு படிப்பறிவுக்கு படிக்க செல்ல தடை விதிச்சாங்க. அப்படி இருந்தும் தாண்டியும் நாங்கள் படிக்க போனாலும் நாங்கள் தெருவில் நடந்து போகும்பொழுது எல்லாமே எங்களை கேலி செய்வாங்க, கிண்டல் செய்வாங்க. பரப்பனுக்கு எதுக்குறா ஸ்கூல் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே தாண்டி அவங்க ஸ்கூல் வீட்டில் கொடுக்குற அந்த 1 பைசா 2 பைசாலாம் சேர்த்து நான் அப்போது ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் எப்போவுமே இருந்திருக்காங்க. அந்த ஊரில் ஒரு நல்ல ஸ்டேஷ்னரி ஷாப்பில் இருக்கிற மனிதர் சொன்னாராம், நீ ஏமா இந்த 1 பைசா 2 பைசாக்கெல்லாம் மிட்டாய் வாங்கி சாப்பிட்ற, அந்த பைசாவை என்கிட்ட கொடு, நான் பத்திரப்படுத்தி 4 அணா 8 அணாவா சேர்த்து தரேன், அதை வச்சு நீ புஸ்தகம் வாங்கலான்னு சொன்னார். அந்த ஐயாவும் அவங்க மறக்கலை. அந்த ஐயா சொன்ன ஆலோசனைப்படி அவங்க புத்தகங்கள் வாங்கினாங்க. அவங்க படிக்காட்டியும் அவங்க அக்காவை படிக்க வச்சாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அனைத்து குழந்தைகளையும் 5 குழந்தைங்க எல்லாரையும் படிக்க வச்சாங்க. இவங்க கடைசி வரைக்குமே படிக்கலைன்னு நினச்சிடாதீங்க, இப்போ படித்தாங்க. இன்னைக்கு படிச்சுட்டு கடைசியாக அவங்க அவங்களுக்கு படிக்க தெரிஞ்ச ஒரே நூல் பைபிள். அந்த பைபிளில் படித்தாங்க, வசனங்கள் எல்லாம் படிக்கிறாங்க, வசனங்கள் பேசுகிறாங்க, மாஸ் சர்வீசஸ் அட்டன் பண்ணுறாங்க, நல்லா இறைவனுடைய செய்திகள் எல்லாமே அவங்களும் படிக்கிறாங்க, மற்றவங்களுக்கும் சொல்கிறாங்க. ஞானம் எப்போ வேணாலும் வரலாம். அந்த பெண்ணின் பற்றிய தான் கதை. அந்த பெண் படிக்கவே இல்லை. அந்த பெண்ணுக்கு 2 குழந்தைகள், 2 குழந்தைகளுக்கு அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ண பிறகு 3ஆம் குழந்தை குடும்ப கட்டுப்பாடையும் மீறி பிறந்தது. அப்போ அந்த டாக்டர் சொன்னாராம், எப்படி இப்படிதான் அவங்க சொன்னவாதே, எப்படி உனக்கு பிறந்துச்சு, நான் தானடி ஆப்ரேஷன் பண்ணேன் அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லையா, எல்லாம் ஆண்டவர் செய்யலை. அப்புறம் இல்லை, நான் ஊசி போட்டுறேன்னு சொல்லி அவங்க அப்பயும் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ஊசியெல்லாம் ஏதோ போட்டுக்கிட்டாங்களாம். அதெல்லாம் தாண்டி அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கும்போது தெரியல, கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது, இதயத்தில் ஓட்டையோடு பிறந்தது. அது இந்த மாத்திரைகளால் வந்ததா இல்லை இயற்கையாக வந்ததான்னு என்னதும் தெரியல. இருந்தாலும் ஆண்டவர் போட்ட பிச்சை, நான் அந்த குழந்தைய வளர்க்குறேன்னு சொல்லி வளர்த்தாங்க. ஒரு திருமணம் செய்யக்கூடிய வயது வரும்பொழுது செக்கப் பண்ணால் கொஞ்சம் தொந்தரவுலாம் இருக்கும்போது ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும். ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். ஹார்ட்டில் ஓட்டனாலே நமக்கு சென்னையில் எந்த டாக்டர் ஞாபகம் வரும் அந்த காலத்துல எல்லாம். அப்போ அந்த சார், செரியன் சாரெல்லாம் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி அரசு உதவி 40,000 கிடச்சிருக்கப்போ 12 யூனிட் ரத்தம் தயார் பண்ணிட்டாங்க, 2-3 லட்சமும் தயார் பண்ணாங்க. எல்லாம் தேதி நெருங்கிட்டாங்க. ஏதோ ஒரு அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் வேண்டாம், வாழ்வோ சாவோ நான் ஆண்டவரோட போகிறேன் அப்படின்னு அவங்க பைபிளில் நிறைய பேர் இந்த மூட நம்பிக்கைன்னு சொல்வீங்கல்ல, அதெல்லாம் உடைச்ச கதை. இது நேரடி கதை, இது உண்மை கதை. நான் ஆதாரம், அந்த பெண் ஆதாரம். அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னை படைத்த ஆண்டவர் என்னை பார்த்துப்பார், நான் வாழ்வதோ சாவதோ அவரோடவே நான் செல்கிறேன். ஏன்னா சொல்லிட்டாங்களாம், கையெழுத்து வாங்கினாங்களாம், இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் டேபிளே இறந்துடலாம், இல்லை 2 நாள் கழிச்சு இறக்கலாம், 1 மாதம் கழிச்சு இறக்கலாம், மருத்துவமனையோ பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எல்லாம் பொறுப்பேற்காத போது என்னை ஒருத்தர் பொறுப்பேற்பார், என் ஆண்டவர் என்னை பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனுடைய ஒப்புதலோட எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. 12 யூனிட் ரத்தம், 40,000 ரூபாய் அரசு உதவி, அப்புறம் 2-3 லட்சம் அப்படியே தேற்றுனாங்க. எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டாங்க. அந்த பெண்ணுக்கு அப்புறம் திருமணம் நடந்தது. அதை பற்றி அவங்க கவலையே படலை. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்தது, சுகப்பிரசவம் வழியாக. அந்த குழந்தையும் நல்லா இருக்குது, தாய் நல்லா இருக்காங்க. நம்பித்தான் ஆக வேண்டும். இறைவனின் அற்புதங்கள் ஊழ்வினை வழியாக நடக்கும். நல்லா இருக்கும். திடீர்னு ஒரு துன்பம் நடக்கிறது இல்லையா, அது போல தான் நம்ம ரொம்ப சோகத்தில் இருப்போம், திடீர்னு நல்லது நடக்கும். இதை இறை செயல் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், காலத்தின் செயல் என்று எடுத்துக்கொள்ளலாம், ஊழ்வினை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இதுபோல் மற்றும் ஒரு அற்புதமான கதையோடு உங்களை, கதையல்ல இது நிஜம், மற்றும் ஒரு நிஜமான சம்பவத்தோடு ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.